ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை சேர்ந்தோர் கோமாளித்தனமாக பாராளுமன்றத்திலே குவித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் கண்டோம். கிழக்கு மாகாண அபிவிருத்தி பெறவில்லை என்றால் நீங்கள் என்ன செஞ்சு கொண்டிருந்தீங்க? இவ்வாறு நீங்கள் கிழக்கு மாகாணத்தை நாசமாக்கி விட்டு கிழக்கு மாகாணத்துக்கு அபிவிருத்திக்காக நிதி ஒதுக்காமைக்கு காரணம் தமிழ் கூட்டமைப்பு யாரு? தமிழ் கூட்டமைப்பு அரசாங்க கட்சி இல்லை. சஜித் பிரேமதாசன் அவர் ஒரு காலத்தில் அமைச்சராக இருக்கின்ற பொழுது நாடு முழுவதும் 1000 விகாரைகளை அமைப்போம் என்றார். ஆனால் பகடி என்ன சொன்னால் அதே சஜித் பிரேமதாசாவுக்கு தான் தமிழ் கூட்டமைப்பினர் ஜால்ரா அடித்தனர். தமிழ் மக்களுடைய போராட்டம் என்பது நியாயமானது தான். அந்த இடத்திலிருந்து அதனை மாற்றுவதே மிகச்சிறந்த செயல் என்று நினைக்கின்றேன். முக்கியமாக அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் ஒரு இனவாதமற்ற ஒருவர். அவர் நிச்சயமாக ஒரு பக்க சார்பாக நடக்க மாட்டார் என்று நாங்கள் நம்புகின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்று நாங்கள் ஸ்ரீலங்கா ஐக்கிய காங்கிரசுடைய ஏற்பாட்டிலே நடக்கின்ற ஊடக மாநாட்டிலே அகில இலங்கை உலமா கட்சி சார்பாக நான் இந்த இடத்தில் கலந்து கொண்டிருக்கின்றேன். இம்முறை அரசாங்கத்தினால் பட்ஜெட் பாத்தியீடு முன்வைக்கப்பட்டுள்ளது பாராளுமன்றத்திலே. இது பற்றி நம்முடைய சிறுபான்மை கட்சிகள், குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை சேர்ந்தோர் கிழக்கு மாகாணத்துக்கு அபிவிருத்திக்காக அரசாங்கம் நிதி ஒதுக்கவில்லை என்று ஒரு கோமாளித்தனமாக பாராளுமன்றத்திலே குவித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் கண்டோம். இவர்கள் இந்த ரவுஃப் ஹக்கீமோ அல்லது நிசாம் காரியப்பரோ அல்லது உதுமாலுப்பையோ இவர்கள் ஏதோ நேற்றுத்தான் அரசியலுக்கு வந்தது போன்றும், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்பது இந்த வருஷம்தான் ஆரம்பித்த கட்சி போன்றும் இவர்கள் பாராளுமன்றத்தில் குதிக்கிறார்கள். கிழக்கு மாகாணம் அபிவிருத்தி பெறவில்லை, அபிவிருத்திக்காக நிதி ஒதுக்கவில்லை என்று. இது உண்மையிலே ஒரு வெக்கங்கட்ட செயல், ஒரு கேவலமான செயல். ஏனென்றால் இந்த கிழக்கு மாகாணத்திலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இவர்களுடைய கட்சி கிழக்கு மாகாணத்தை அதிகாரத்தை எடுக்க தொடங்கி கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேலாயிட்டது. மாகாண சபையில இருந்திருக்காங்க, எதிர்கட்சியில ரோஃபக்கிம் இருந்திருக்கிறார், உதுமாலப்ப அவர் மாகாண சபையில் அமைச்சராக இருந்திருக்கிறார். அதே போன்று நிசாங்காரியப்பர் கவுண்டை மேயராக இருந்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் எத்தனையோ அமைச்சு பதவிகளுக்கு அமைச்சராக ரோஃபக்கிம் இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 15 வருடங்கள் அவர் அமைச்சராக இருந்திருக்கிறார். இவ்வளவு இருந்தும் கிழக்கு மாகாணம் அபிவிருத்தி பெறவில்லை என்றால், அதாவது இவங்க என்ன சொல்றாங்க, கிழக்கு மாகாணத்துக்கு அபிவிருத்திக்காக நிதி ஒதுக்கவில்லை என்றால் கிழக்கு மாகாணம் அபிவிருத்தி பெறவில்லை. கிழக்கு மாகாணம் அபிவிருத்தி பெறவில்லை என்றால் நீங்கள் என்ன செஞ்சு கொண்டிருந்தீங்க? இந்த கிழக்கு மாகாணத்தை என்ன செஞ்சீங்க என்றால் நான் கேட்கிறோம். மக்களை ஏமாத்திருக்கீங்க, மக்களை கொள்ளையடித்து நீங்க வாழ்ந்திருக்கீங்க. அரசாங்கம் தந்த நிதிகளை கூட நீங்க செயல்படுத்தவும் இல்லை, அரசாங்கத்தை இருந்தும் சரியான முறையில செயல்படுத்தவும் இல்லை. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், 2017ஆம் ஆண்டு ரோபோக்கு ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு என்ன சொன்னார்? எத்தனையோ பில்லியன் கணக்கில் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம், கல்முனை சம்மாந்துரை சேர்த்து மிகப்பெரிய டெவலப்மெண்ட் ஏரியாவை மாற்ற போறோம், ஒரு சிங்கப்பூராக அல்லது துபாயாக மாற்ற போறோம் என்று சொன்னார். பின்னர் எண்ணத்தை கிழித்தார், ஒன்றுமே இல்லை. இந்த கிழக்கு மாகாணத்துக்கு வருவது, மக்களை எதையாவது சொல்லி ஏமாற்றுவது, வாக்குகளை அள்ளுவது, அவர்கள் திரும்ப போய்வார்கள். இதுதான் இவர்கள் தொழில். இந்த தொழில் செஞ்சு கொண்டிருந்த கட்சிக்கு ஜால்ரா அடித்துக் கொண்டிருந்த நிசாங்க அடிப்பை சொல்வென்றால் கிழக்கு மாகாணம் அபிவிருத்தி பெறவில்லை என்று நான் கேட்கின்ற, கிழக்கு மாகாணம் அபிவிருத்தி பெறாவிட்டால் நீங்கள் எல்லாம் என்ன செஞ்சீங்க? அவருடைய பாசியில் நானும் புள்ளி கேட்கிறேன், என்னப்பா செஞ்சீங்க நீங்க கிழக்கு மாகாணத்துக்கு? கொண்ட காட்டுங்கள். இந்த கல்வி இன்றைக்கு கிழக்கு மாகாணத்துடைய கக்கூசா இருக்கிறது. இந்த கக்கூசை யார் உருவாக்கினது? நீங்கள் தான். மேயராக இருக்கின்றவர்களோ, நிசாங்காரியர் மேயராக இருக்கின்றவர்களோ என்ன செய்தார்? கல்வியை ஏதாவது அபிவிருத்தி செய்தாரா? ஒன்றுமே செய்யவில்லை. இவ்வாறு நீங்கள் கிழக்கு மாகாணத்தை நாசமாக்கிவிட்டு இப்போது பாராளுமன்றத்தில் துள்ளுகிறீர்கள், கிழக்கு மாகாணம் அபிவிருத்தி வரவில்லை, அபிவிருத்திக்காக காசு தேவை என்று. ஏன் அந்த காசியை வந்ததுதான் கடந்த காலத்தில் நமக்கு தெரியாத? இப்ப போன வருஷமே ரணில் விக்ரமசிங்கே அவர் ஜனாதிபதி இருக்கும் பொழுது பல கோடிக்கணக்கான ரூபாய்களை ஹரிசந்திக்கு ஒதுக்கினார், முஷரஃபுக்கு ஒதுக்கினார், இவ்வாறு இந்த பகுதியில் உள்ள எம்பிகளுக்கு ஒதுக்கினார் கோடிக்கணக்கான. அதை என்ன செய்தீர்கள்? முஸ்லிம் காங்கிரஸ் நீங்க என்ன செய்தீர்கள்? உடனடியாக ஹரிசுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து அந்த ஹரிசை மீண்டும் உங்கள் பக்கம் விழித்து அந்த நிதிகளை இல்லாமல் செய்தீர்கள். இது யாருக்கு போகின்ற நிதி? கல்முனை சேர்ந்த ஹரிசுக்கு முன்னாள் எம்பிக்கு போகின்ற நிதி என்றால் யாருக்கு போற நிதி? இந்த கிழக்கு மாகாணத்துக்குரிய நிதி.
அப்படி என்றால் உங்களுடைய பார்வையிலே கிழக்கு மாகாணம் எப்பொழுதுமே பிச்சைக்காரனாக இருக்க வேண்டும், அபிவிருத்தி பெறக்கூடாது, அபிவிருத்தியில் தடை செய்ய வேண்டும், வருகின்ற அபிவிருத்தியை நிப்பாட்ட வேண்டும், அதை கிடைக்கின்ற காசிகளை விழித்தெடுத்து அதை இல்லாமல் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்து கிழக்கு மாகாணத்தை ஒரு பிச்சைக்கார மாகாணமாக வைத்துக் கொண்டிருந்தால் தான் நீங்கள் கொழும்பிலே சொகுசாக வாழ முடியும். எங்களுக்காக வந்துத்தான் நீங்கள் இவ்வளவு காலம் இப்படி இருந்துவிட்டு இப்பொழுது எதிர்கட்சியில் இருக்கும் போது சொல்லுகிறீர்கள், அரசாங்கத்தில் இருக்கும் போது எல்லாம் நடக்குது. உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. கிழக்கு மாநிலத்தில் எதிர்கட்சிக்கு போனது பிறகு ஞானம் வந்திருக்குது உங்களுக்கு சொல்றாங்க. கிழக்கு மாநில அபிவிருத்தி எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு இந்த அரசாங்கத்தில் நம்பிக்கை இருக்கின்றது. இந்த அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட 3-4 மாசம் தான். அப்ப அந்த டைம்ல நாங்க முடிஞ்ச அளவுக்கு அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுக்கணும். ஆதரவு கொடுத்து அரசாங்கத்தின் ஊடாக பணத்தை பெற்று கிழக்கு மாநிலத்தை அபிவிருத்திக்கு நடவடிக்கை எடுக்கலாம். அதுதான் சரியான பாணியாகும், உண்மையான அரசியலாகும். அது இல்லாம சும்மா இந்த துள்ளி கொதிக்கத்துல எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. ஆகவே நாங்கள் முஸ்லிம் காங்கிரஸ் சொல்லிக் கொள்கின்றோம், நீங்க தொடர்ந்து இந்த மக்களை ஏமாற்றாதீர்கள், தொடர்ந்து ஏமாற்றாதீர்கள். நிசாங்காரர் கேட்கிறார், நாங்க என்னப்பா உங்களுக்கு செஞ்ச அநியாயம் கேட்டு அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறாரு, நீங்க எங்களை மக்களுக்கு செஞ்ச அநியாயத்தை விடவா முஸ்லிம் காங்கிரஸ் நீங்க கிழக்கு மாநிலத்தை எத்தனை வருஷம் எடுக்கிறீங்க? கிட்டத்தட்ட 36 வருஷம் தாண்டிட்டு பதிவு செய்யப்பட்ட கட்சி. 88ஆம் ஆண்டு மாகாண சபைக்கு போனீங்க பல உறுப்பினரோட. 2001ஆம் ஆண்டு 11 உறுப்பினரோடு இருந்தீங்க. இன்றைக்கு ஒரு 5 பேராக இருக்கின்ற. ஏன்? நீங்க கிழக்கு மாநிலத்தை நீங்க தான் அநியாயம் செய்து மக்களுடைய வாக்குகளை விட்டு அநியாயம் செய்து விட்டீர்கள். அதனால் அரசாங்கம் யாருக்கும் அநியாயம் செய்வதாக நாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு அரசாங்கம் அநியாயம் செய்யவில்லை, நீங்கள் தான் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்டீர்கள் என்றுதான் நாம் சொல்லுவோம். அதாவது முஸ்லிம் காங்கிரஸ் என்பது அவர்களுக்கு யாராவது எதிரி தேவை இல்லாவிட்டு தங்களுக்குள்ளேயே எடுத்துக் கொள்வார்கள். அதே போன்றுதான் இவர்கள் கிழக்கு மாகாணத்துக்கு அபிவிருத்திக்காக நிதி ஒதுக்காமைக்கு காரணம் வந்து தமிழ் கூட்டமைப்பு வேற முஸ்லிம் கட்சி என்று பழிவிடுகிறார்கள். இது வெக்கம் இல்லையா? நான் கேட்க, உங்களுக்கு வெக்கம் இல்லையா இப்படி சொல்றதுக்கு? தமிழ் கூட்டமைப்பு தடை செஞ்சா நீங்க யாரு? நீங்க இந்தியாவை அடிக்கிறீங்க இல்லையே, இல்லை விளையாடுறீங்க, உங்களுக்கு போராடி பெற தெரியாதா? தமிழ் கூட்டமைப்பு யாரு? தமிழ் கூட்டமைப்பு அரசாங்க கட்சி இல்லை, தமிழ் கூட்டமைப்பு அரசாங்கத்துடைய எதிர்கட்சி. அதே போன்ற நீங்களே எதிர்கட்சி. பொதுவாக இந்த நாட்டிலே தமிழ் பேசும் மக்கள் அதிகமாக வாழ்கின்ற வடக்கு கிழக்கிலே விகாரைகள் அல்லது சிலைகள் அமைப்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களோட கருத்தாக இருக்கின்றது. அது விகாரையாக இருந்தாலும் சரி, வெவ்வேறு சிலைகளாக இருந்தாலும் சரி, அது தவிர்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் பெரும்பாலும் சிலைகள் என்பது வேறு மதங்களை பொறுத்தவரை புண்ணியமானவை, புனிதமானவை, அவர்கள் வணங்கக்கூடியவை. யாருடைய சிலையாக இருந்தாலும் சரி அவர்கள் அதை வணங்கக்கூடியதான் பார்க்கின்றார்கள். ஆகவே வடக்கு கிழக்கிலே தமிழ் பேசும் மக்கள் வாழ்கின்ற பகுதிகளிலே எக்காரணம் கொண்டும் புதிதாக சிலைகளை நடுவதோ, விகாரைகளை திறப்பதோ, அல்லது கோயில்களை திறப்பதோ, அல்லது தமிழர்களுடைய காணிகளிலே போயிட்டு விகாரைகள் திறப்பது, அல்லது தமிழர்கள் காணிகளிலே பள்ளிவாயல் கட்டுவது, முஸ்லிம்களுடைய காணிகளிலே விகாரைகள் திறப்பது, அல்லது சிலையை வைப்பது, அல்லது புத்த சிலையாக இருந்தாலும் சரி, வள்ளுவர் சிலையாக இருந்தாலும் சரி, என்ன சிலையாக இருந்தாலும் சரி, அரசாங்க காணிகளாக இருந்தாலும் சரி, அங்கு சென்று இவற்றை நிறுவுவது நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அது உண்மையிலேயே தவிர்க்கப்பட வேண்டிய செயல். இதே முக்கியமாக இந்த நாட்டுடைய இனப்பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக இனங்களுக்கிடையிலே மத ரீதியாக குழப்பத்தை உண்டாக்குவதாகத்தான் இவ்வாறெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இவர் சஜித் பிரேமதாஸ் அவர் ஒரு காலத்தில் அமைச்சராக இருக்கின்ற பொழுது நாடு முழுவதும் 1000 விகாரைகளை அமைப்போம் என்றார். ஆனால் பகடி என்ன சொன்னால், அதே சஜித் பிரேமதாசாவுக்கு தான் தமிழ் கூட்டமைப்பினர் ஜால்ரா அடித்தனர் ஜனாதிபதி தேர்தலில். அவருடைய கருத்தை தான் இப்பொழுது நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், நாடு முழுவதும் விகாரை அமைப்பது என்று. அந்த அடிப்படையில் தான் வடமாகாணத்திலே தையிட்டிலே சட்டபூர்வமற்ற முறையிலே தனியார் காணியிலே விகாரை அமைத்துள்ளார்கள். உண்மையிலே இது விடயத்திலே நாங்கள் கவலைப்படுகின்றோம். இவ்வாறு அமைக்கக்கூடாது. இதிலே எந்த அளவுக்கு இந்த நாட்டுடைய பெரும்பான்மையான பௌத்த சிங்கள மக்கள் ஏனைய சமயத்தவர்களையும் அனுசரித்து செல்கிறார்களோ அப்பொழுதுதான் நாட்டை வளப்படுத்த முடியும், பொருளாதார ரீதியாகவும் சரி ஒரு இன ஐக்கியத்தை உருவாக்க முடியும் என்பதை நாங்கள் வளமையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு தலைமை தாங்க வேண்டியவர்கள் பௌத்த மதிப்புக்குரிய பௌத்த குருமார்களாக இருக்கிறார்கள். ஆகவே அந்த குருமார்களை தலையிட்டு இப்படியான சிலைகள் வைப்பதை முற்றாக தடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இது விஷயத்திலே தமிழ் மக்களுடைய போராட்டம் என்பது நியாயமானது தான்.
அதுக்கு அரசாங்கம் தலையிட்டு ஒரு தீர்வை எடுத்து அந்த தையிட்டி விகாரைக்கு உரிய இடத்தை வேறு இடத்தை அரசாங்கம் வழங்கி அந்த இடத்திலிருந்து அதனை மாற்றுவதே மிகச்சிறந்த செயல் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் கடந்த காலங்களிலே பல நிகழ்வுகள் நடந்த பொழுதும் கூட அந்த சிலைகள் வைத்துவிட்டால் கடைசியிலே அந்த சிலைகளை எடுக்க முடியாத சூழ்நிலை மக்கள் மத்தியில் குழப்பங்கள் ஏற்பட்டுகின்றன. ஆகவே எங்களுடைய நாட்டிலே மீண்டும் குழப்பங்கள் வரக்கூடாது. குழப்பங்கள் வருவதை நிறுத்துவதற்கு இந்த அரசாங்கத்தால் முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்ற. நிச்சயமாக அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் ஒரு இனவாதமற்ற ஒருவர். அவர் நிச்சயமாக ஒரு பக்க சார்பாக நடக்க மாட்டார் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆகவே அவர் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு நல்லதொரு தீர்வு தருவார் என்று நாங்கள் நம்புகின்றோம்.